திருச்சியிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய பயணிகள் ரயில் வீரராக்கியம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். இது குறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் கார்த்திகேயன், ரயில் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? கரூர் அருகே வீரராக்கியம் ரயில் நிலையத்தில் திருச்சி டு ஈரோடு பேசஞ்சர் ரயில் நிறுத்தப்பட்டதால், அதாவது அந்த ஈரோடு பேசஞ்சர் ரயில் காலை 10 மணிக்கு வரக்கூடிய அந்த பேசஞ்சர் ரயிலில் ஆயிரக்கணக்கானோர் திருச்சி மாவட்டம் மற்றும் மறுவழியில் கரூர் சேர்ந்த பல்வேறு ரயில் நிலையங்களில் ஏற்றப்பட்ட கூலி தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் கரூர் டெக்ஸ்டைல் கூலி தொழிலாளர்கள் வருவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டு அந்த ரயில் நிலையம் அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் சாதாரண பேருந்துகள் மட்டுமே நிறுத்தும். அந்நிலையில் ஒவ்வொரு பேருந்துகளிலும் முண்டி அடித்துக் கொண்டு பெண்கள் முதற்கொண்டு படியில் தொங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஈரோடு டு திருச்சி செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில் கரூர் வரையும் மற்றும் திருச்சியிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில் கரூர் வரையும் மட்டுமே இயக்கப்படும் என நேற்றே அறிவித்திருந்தனர் ரயில்வே நிர்வாகம். ஏனென்றால் கரூர் ரயில் நிலையத்தில் அந்த டிராக் வேலை செய்து கொண்டிருப்பதால் இந்த ரயில் கரூர் வரைக்கும் மற்றும் திருச்சியிலிருந்து கரூர் வரை ஈரோட்டிலிருந்து கரூர் வரை இயக்கப்படும் என ஏற்கனவே ரயில் நிலையம் அறிவித்திருந்தது ரயில்வே நிர்வாகம். இந்நிலையில் அதாவது அந்த இது அடிமட்ட பொதுமக்களுக்கு தெரியாத நிலையில் அந்த திருச்சியிலிருந்து வந்த ஈரோடு பேசஞ்சர் ரயிலில் பொதுமக்கள் கரூருக்கு வந்த டெக்ஸ்டைல் கூலி தொழிலாளி மற்றும் கொசுவலை கூலி தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் குளித்தலை, லாலாப்பேட்டை, மாயனூர் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையத்தில் ஏற்றப்பட்ட அந்த பொதுமக்கள் பயணிகள் தற்போது அந்த ரயில் நிலையம் பாதியில் ரயில் நிறுத்தப்பட்டதால் அங்கிருந்து வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அந்த வீரராக்கிய ரயில் நிலையம் முன்பு அந்த பேருந்து நிலையம் இருக்கிறது. ஆனால் அந்த பேருந்து நிலையத்தில் சாதாரண பேருந்துகள் மட்டுமே நிறுத்தப்படும், அதிவிரைவு பேருந்துகள் நிறுத்தப்படாது. ஆகையால் பேருந்துக்கு செல்ல முடியாமல் அந்த சாதாரண பேருந்துகள் முண்டி அடித்துக் கொண்டு பொதுமக்கள் ஏறி கரூருக்கு தற்போதுதான் சென்று கொண்டிருக்கிறார். ரயில்வே நிர்வாகம் ஏற்கனவே ரயில் இங்குதான் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருந்தாலும் அடிமட்ட பொதுமக்களுக்கு தெரியாத காரணத்தால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர். விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.